ஹாய். சில நாட்களுக்கு முன்னாடி கேரளா இடுக்கியில் ரெஞ்சேஷ் அப்படிங்கிற கண்டக்டருடைய ஒரு ஸ்டோரி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துக்குள்ள அந்த லேடி வந்துட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனது நேரத்தில் அங்கே ஒருத்தரோட கமிட் ஆகி இவர்கிட்ட இருந்து பிரிய நினச்ச நேரத்தில் தன்னுடைய 8 வயது மகனையும் அவங்க கூட்டிக்கிட்டு போனதுனால மனம் உடைந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து அதே கேரளாவில் 2 வருஷம் வெளிநாட்டில் இருந்து வேலை பார்த்துட்டு திரும்ப ஊருக்கு வர்றதுக்கும் 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த ஏரியாவையே சேர்ந்த ஒருவருடன் மனைவி தன் மகனையும் அழைத்து கொண்டு சில நகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க கூட போனாங்க. அதை கேஸ் போட்டு அந்த மகனை அவருக்கு கிடைக்கிறது மாதிரி தீர்ப்பு விழுந்து அந்த ஒரு பிரச்சனை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கடுத்து இந்த அகில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர், அவருடைய மனைவியும் ஒரு ஓட்டுநருடன் காதலாகி போனாங்க. அவரும் சரி அவங்க நல்லா இருந்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் ரீசன்ட்லி பார்த்த இந்த வீடியோ ரொம்பவே மனசை டச் பண்ண ஒரு விஷயங்க. என்ன அப்படின்னா, சில வருஷங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு கணவர் தன்னோட மனைவியை டாக்டர் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிறதுல மும்முரமாக இருந்து அவங்கள படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்பவே சர்ப்ரைஸாக அந்த கணவனும் அவருடைய நண்பரும் சேர்ந்து மனைவி வேலை பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தன்னுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றது மாதிரி சொல்லிக்கிட்டு வராரு. அந்த மனைவி வந்துட்டு அவர் கொடுத்த அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா ஹஸ்பண்டோட நேம் பார்க்குறப்போ எத்தனை பேருக்கு அந்த பேர் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து ஒரு சந்தோஷத்தில் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா எங்கேயோ சில இடங்களில் வந்துட்டு அந்த ஆள் கணவர் மாஸ்க் போட்டிருக்காரு, கேப் வச்சுருக்காரு. ஸோ வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா, சரியாக தெரியலை. அப்படி இருக்கிறப்போ சடன்லி இவங்க பார்த்துட்டு ஆச்சரியம், ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த ஹக் பண்ணுற ஒரு விஷயம் ரொம்பவே மனசை ரொம்பவே டச் பண்ணுற ஒரு விஷயமா இருந்ததுங்க. அவங்களுக்காக பண்ணின அந்த விஷயங்கள் இருக்குல்ல, வெளிநாட்டில் கிடந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவங்கள படிக்க வச்சு ஒரு டாக்டராக உட்கார வச்சிருக்காரு. அதே நேரத்தில் தன்னுடைய கணவன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் அவங்க என்ன பண்ணணும், அவங்க படிக்கணும், அவங்க வேலையில் ஏறணும், எனக்காக ஒருத்தர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல, பயங்கரமான விஷயங்க. இன்னைக்கு நிறைய குறைஞ்சி போச்சு. அவங்களுடைய தேவைக்காகவே இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் மனைவிக்காக கணவனும் கணவனுக்காக மனைவியும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பார்க்குறப்போ ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனிவே ஹேவ் எ நைஸ் டேங்க.